மகிமை அப்படிங்கிறது அப்படி சொல்லப்படுற மகிமையின் உருவமே சீருருவாய சிவபெருமானே. சிவபெருமான் அப்படிங்கிற அவருடைய திருமேனி முழுக்க மகிமை உடையது. அப்படி ஒரு திருமேனிய திருப்பெருந்துறை அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல குருநாதர் போல வந்திருந்து குருந்த மரத்தடியில அமர்ந்திருந்து கண்ணால இந்த வாதவூர் அடிகளை கண்ணால பார்த்து அவர் பக்கத்துல வர வச்சு அவர் தன்னுடைய திருக்கரங்களால சிவபெருமான் குரு வடிவாக இருக்கிற சிவபெருமான் அவருடைய திருமுடியில வைத்து ஆசீர்வாதம் பண்ணி கண்ணால பார்த்தது நேத்திர தீட்சை, கையால் அவர் திருமுடியை தொட்டது ஹஸ்த தீட்சை. அப்புறம் குருநாதர் தன்னுடைய சிரசில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்படின்னு உடனே அவர் திருவடியை வணங்க அப்படி நமஸ்கரித்தார். அப்படி நமஸ்காரம் பண்ண போது தன் திருவடி குருநாதர் உருவத்தில் இருக்கிற சிவபெருமான் தன் திருவடியை எடுத்து அவர் திருமுடியில வைத்து ஆசீர்வாதம். அது என்ன தீட்சை அப்படின்னா பாத தீட்சை. அப்புறம் அவரை தன்னுடைய பக்கத்துல கூப்பிட்டு அவருடைய வலக்காதுல மந்திரராஜ பதம்னு சொல்லப்படுறதான ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை அவருக்கு ஓதி, இதெல்லாம் அவருடைய சரித்திரத்துல இருக்கு. அது என்ன தீட்சை அப்படின்னா வாக் தீட்சை, நேத்திர தீட்சை, ஹஸ்த தீட்சை, பாத தீட்சை, வாக் தீட்சை அப்படிங்கிற 4 விதமான தீட்சையும் அந்த குருந்த மரத்தடியிலேயே அந்த நேரத்திலேயே அனுகிரகம் பண்ணிட்டார். எதுக்காக அப்படின்னா இவர் தொண்டரா நமக்கு வரணும்,